மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. மணி அந்த பாட்ஸ்அப் எடுத்து வா. என்ன அந்த பாட்ஸ்அப்புக்கு நேத்து நீங்க மேல வச்சியல்ல? இல்ல எனக்கு கீழ வச்சிட்டோம்ல. இல்ல அந்த 4 நம்பர் ஸ்க்ரூவும் 9 நம்பர் ஸ்க்ரூவும் எடுத்து வா. சரிங்கண்ணே. என்ன என்ன டேய் ஸ்கூல் டைம் எத்தனை மணிக்கு? ஏம்னே? இல்ல கேட்ட ஸ்கூல் இந்த டைம் தானே போவாங்க பிள்ளைங்க எல்லாம். ஆமாண்ணே 9 மணிக்கு ஸ்கூல்ண்ணே. இல்ல இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைகளும் போன மாதிரி இல்லையா, அதான் கேட்டேன். ஏதாவது பரிச்சை கட்சி இருந்தனா பிள்ளைங்க சீக்கிரம் போயிரும்னே. இல்ல நான் நேரத்தை கணக்கு வைக்கிறது கேட்டேன். பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் போவேன் போச்சுன்னா 9 மணி அப்படின்னு கணக்கு வச்சிருப்பேன், அதான் கேட்டேன். சரி சரி நீ இந்த 4 நம்பர் பாட்ஸும் 9 நம்பர் எடுத்துட்டு பாப்போ. அண்ணே அதான் ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டாங்க போடா. என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுதாரே அண்ணே? என்னடா டேய் ஸ்கூல் லீவ் இல்ல? அண்ணே அங்க பாருங்கண்ணே. என்ன நாதா என்ன தெரியல. தெரியுது 10 நாள்ல வாரேன்ட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்கேன்னு நல்லா தெரியுது. அது ஒண்ணு இல்ல, தொட்டு கிடக்க நீ ஆளாயிட்டு. ஓ மொத்தமா கொண்டு வந்துட்டு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மொத்தமா கொண்டு வந்திருக்க போலுக்கு. பரவாயில்ல குட் கேர்ள், இப்படித்தான் இருக்கணும். சரி சரி கொடுத்துருக்காமே, வண்டி சரி பண்ணணும். இந்தாங்க கொண்டா. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்னது? தொட்டு. அது சரி, இது என்னது? அத நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதான். இத கொண்டு வரதுக்கு தான் 1 மாசம் இருக்கு. தொட்டு கடச்சன தானே கொண்டு வரவேன்னு சொன்னேன், அதான். இத கொண்டுட்டு வந்திருக்க, நீ போயிட்டு போ. இல்ல வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. பரவாயில்ல நீ கிளம்பு. ஐயா அப்படி சொல்லாதீங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. பரவாயில்ல கிளம்பு. ஐயா காப்படுதியல, இந்தாங்க எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சிச்சு. அத்தி வண்டியை புடிங்கிச்சிரவல, வண்டி மட்டும் தொட்டாது என்ன? ஏன் எல்லாரும் கைப்பட்டா வண்டி விளங்காம போயிருமா? டேய் உன அந்த 4 நம்பர் பார்ட்ஸும் 9 நம்பர் பார்ட்ஸும் எடுத்து வர சொன்னேன், சீக்கிரம் எடுத்து வாடா. சரிங்க அண்ணே. இன்னா நீங்க தொட்டு வாங்கல. டேய் போச்சுடா, ஒரு கையில கிடைக்கிறதுக்கு அடிச்சிட போறேன். எவ்வளவு நெஞ்சலத்த உனக்கெல்லாம். நீங்க தொட்டு வாங்கலையா? அப்பா டேய் போச்சுடா. வேண்டாம் நீ கொன்னுட்டு போமா. இல்ல நான் உங்களுக்கு தொட்டு கொடுக்கணும்ல, அத கொண்டு வந்தேன். இந்தாங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க. இத வாங்கிக்கிறீங்களா? வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க. இப்பவும் நான் இதை கொண்டுட்டு போயிட்டோம்னா இன்னும் 3 மாசம் ஆனாலும் உங்க கடனை நான் கொடுத்துக்கிட மாட்டேன். எங்க அம்மா இவ்வளவுதான் தந்தாவ. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5 ரூபா செந்திய, அந்த 5 ரூபா மாதிரி இது தெரியலையே. அந்த 5 ரூபாயா? அது செலஞ்சு போச்சு. செலவழிச்சு போச்சா? இந்தங்க வாங்கிக்கோங்க. அந்த 5 ரூபாய்க்கு எப்படி செலவழிச்சதுமா? அது முட்டை வாங்கி தின்னுட்டேன். முட்டாய் எங்க தின்னுட்டியா? ஆமா, அது என் காமஸ் டப்பாக்குள்ளே வச்சிருந்தேன்னா உங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் துட்டு சேர்த்து வச்சு 10 ரூபாயா கொடுக்கணும்னு சேர்த்து வச்சுட்டே இருந்தேன்னா அது காமஸ் டப்பாலே இருந்து அழுக்காய் போச்சுது. சரி அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா துட்டு கிழிஞ்சிருமாமே அப்படின்னு ராணி பிள்ளை சொல்லிச்சா, அதான் எதுக்கு வீணா கிழிஞ்சு போறதுன்னு முட்டாய் வாங்கி தின்னுட்டேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் இந்த 5 ரூபாய் நான் சேர்த்தேன். அது ஓவிய போட்டியில சேர்ந்தேன்னா அவங்க கொடுத்தாவ. ஓ ஓவிய போட்டியில செஞ்சிருக்க? ஆமா. நீ என்னென்ன போட்டியில எல்லாம் சேருவ? ஓவிய போட்டி, அப்புறம் அப்புறம் கட்டுரை, அப்புறம் விளையாட்டு போட்டி எல்லாத்துலயும் சேருவேன். ஆனா பேச்சு போட்டியில மட்டும் நான் ஜெயிக்க மாட்டேன். ஆனா உன்னை விட பேச்சு திறமை அதெல்லாம் இருக்குது. ஓ சரி, பேச்சு போட்டி மட்டும் நீ சேராம இருந்திருக்க. ஒரு வாட்டி சேர்ந்து பாரு, உன்னை அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா எனக்கு பேச வராத. அந்த புழுகு ஆகாச புழுவெல்லாம் பார்த்திருக்கேன், இது என்ன புழுகுப்பா உனக்கு பேச்சு வராதா? சும்மா அதெல்லாம் உனக்கு பேச்சு போட்டி நல்லா வரும், ட்ரை பண்ணி பாரு. சத்தியமா சொல்றல, ஒன்னும் அடிச்சுக்கவே முடியாது.
ஆனா எனக்கு வராத. ஆனா பேச்சு போட்டு ஜெயிச்சா 100 ரூபா கிடைக்கும் தெரியுமா? அட இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டியா? பேச்சு போட்டு நின்னு பாரு, ஒன்னும் அடிச்சுக்கவே முடியாது. இந்த அசை காலண்டு பச்சை மஞ்சள் நான் இப்பவே நான் சேர்ந்துடுறேன். சரி, சேர்ந்ததுக்கு அப்புறமே துட்டை கொண்டுட்டு வா போ. இந்த 5 ரூபா சேர்த்து கொடு. வேண்டாம் புடிங்க. பரவாயில்ல வச்சுக்க. இல்ல வேண்டாம் புடிங்க. சரி கொண்டா. சரி கிளம்பு. நான் நீங்க என் வண்டி தூக்கி வச்சுட்டு தர மாட்டீங்களா நினைச்சிட்டு என் வண்டியை நான் அந்த சைடே விட்டுருந்தேன். நல்ல சார் நீங்க என் வண்டியை தூக்கல. டேய் அந்த சைக்கிள் தூக்கி உள்ளாயி. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கண்ணா? நாங்க ஒரு சைக்கிள் உள்ள வச்சிருவோம்னு நினைச்சிருக்க. நான் துட்டு கொடுக்கல. டேய் வேற பேச்சே வேண்டாம், சைக்கிள் தூக்கி உள்ளாயிடா. நான் கொண்டுட்டு ஓடிடுவேன். டேய் சைக்கிள் தூக்கி உள்ளாயிடா. எனக்கு ஒரு கோவம் வந்துரும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமா யார் சைக்கிள் தொட்டினா அப்ப சொல்லிட்டேன். நான் சைக்கிள் கொண்டுட்டு ஓடிடுவேன். டேய் அந்த பார்ட்ஸை போட்டுட்டு வா. இவர் இப்பெல்லாம் இறங்கி போக மாட்டாரே. ஏனே நீங்க அந்த பிள்ளைக்கு ரொம்ப தானே எனக்காரம் கொடுக்கிய. சின்ன பிள்ளைடா, போ அந்த பார்ட்ஸை போட்டுட்டு வா. ஏனே அவ என்ன பேச்சு பேசிட்டு போறா, நீங்க பாட்டு விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே வேற ஒருத்தன் பேசி இருந்தா அவன் மூக்கெல்லாம் உடைச்சு நீங்க கையில கொடுத்துருப்பீங்க. போடா. இந்த அண்ணனை புரிஞ்சிக்கவே முடியலையா? அன்னைக்கு ஒருத்தன் டேன்னு சொன்னதுக்கு கை கால்லாம் நொறிச்சு கையில கொடுத்து அனுப்பிட்டாரு. இவ இந்த பேச்சு பேசிட்டு போறா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்காரே. ஓ என்னே என்னே என்னடா டேய் எனக்கு வேலை கிடக்கு, வேலை பார்க்க என்ன? அன்னைக்கு இப்படித்தான் அவன் மோச உங்ககிட்ட இருந்து டேன்னு சொன்னா அடிச்சு கை கால்லாம் பிச்சு எடுத்து கொடுத்துட்டிய. இவ உங்களை பார்த்து என்ன பேச்சு பேசியிருக்கா, நீங்க ஒண்ணுமே சொல்லல. டேய் சின்ன பிள்ளைடா, போ போ வேலை பாரு, போ போ. கிங்ஸ்லின் ஏனாச்சு எல்லோ கிங்ஸ்லின் கிங்ஸ்லின் லியோனா லியோனா. இதாங்க பத்திரமா வச்சிரும். கிங்ஸ்லின் லியோனா நல்லா இருக்கு. டேய் இந்த பைக்கை சரி பண்ணிட்டேன், நான் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வரேன். சரியா கண் செக் பண்ணிட்டு வரேன். டேய் கடையை பார்த்துக்க. சரிண்ணா. வண்டி ரெடி ஆயிட்டு, ஓட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ஓனர்ட்ட கொடுத்துடலாம். டேய் அந்த வண்டி ஜாய் எடுத்துட்டு வா. இன்னைக்கு எப்படியாவது மேத்ஸ் டீச்சர் வீட்டை கண்டுபிடிச்சி எப்படியோ மேல்முக தெருவில் தான் இருக்கணும். அங்கிருந்து தான் டீச்சர் வருவாங்க. நேராக நம்ம டீச்சரையே பிக்கப் பண்ணி டீச்சர் வீட்டிலே போய் ஐஸ் வச்சு மேக்ஸை கற்றுட்டு வந்து மேக்ஸில் செண்டம் வாங்குறோம். கண்டிப்பாக வாங்குறோம். அதுக்கு தான் நாளெல்லாம் கூட்டிட்டு வரல. நான் எப்படி அதை டீச்சர்கிட்ட கண்டுபிடிச்சிருவேன். அவைய மேல்முக தெருலேருந்து தான் வருவாங்க. எனக்கு நல்லா தெரியும். துட்டு கேட்பானே, எனக்கு துட்டு இல்லையா? ஐயோ இப்போ என்ன பண்ண? ஓய் என்ன தனியா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கா? ஏய் லூசு மாதிரி போய்கிட்டு இருக்கா? ஆள் நடமாட்டமே இல்ல, அப்பாட்ல ஒத்தையில போய்கிட்டு இருக்கா? லூசா நீ? உன் கூட வந்து 2 பிள்ளைகள் எங்க? நீ பாட்டு தனியா போய்கிட்டு இருக்கா? ஏடி நீ பாட்டு லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கா? கலாணி போய் கொஞ்சமா சுத்திக்கிட்டு இருக்கா? உங்க அம்மா ஒண்ணு சொல்லிட்டு உனியா? ஃபுல்லா கலாணி போய நானே வரதுக்கு யோசிப்பேன். அது பாட்டுக்கு பேக்கலாண்டு போய் வந்துகிட்டு இருக்கு. அடியா பேக்கலாண்டு போட்டு வந்துகிட்டு இருக்கா? இப்பலாம் என்ன யாசாதிய? யாசாதிலா நீ காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கா? நான் எப்பவும் ஸ்கூலுக்கு போற வழி தானே. காலையில ஆளுக்கு நடமாட்டம் இருக்கும், நீ உச்சி மத்தியா வந்துகிட்டு இருக்கா? எங்க மேக்ஸ் டீச்சர் வீட்டுக்கு போறேன். இந்த மேல்முக தெரு இருக்குல அங்க. அங்க யாரு? பிராங்கின் டீச்சர். பிராங்கில்னா இப்ப இந்த பெரிய கோயில் குறவளவில? ஆமாமா அவி அந்த கோயிலுக்கு தான் போவவே. அந்த கோயில் தான். இவளுக்கு தெரியும் போலுக்க. இப்ப அது இந்த பெரிய கோயில் இருக்குல, அதுல இருந்து ஒரு 3வது வீடு. அது வீட்டுல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அக்கிளுக்கு என்ன தெரிஞ்சிருக்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவிகிட்ட நீங்களும் படிச்சீலோ? அவ வீட்டு பைக்கு என்கிட்ட சர்வீஸ் பண்ண கொடுப்பாங்க, நான் அதை கொண்டு கூட போவேன். ஓ அப்படி தெரியுமோ? சரி சரி முன்ன போ முன்ன போ முன்ன போ, நான் வரேன். அந்த தெரு வரைக்கும் கொண்டு விடுறேன், போ. வரத பாரு தனியா, எவனாவது அறிவே இல்லை உனக்கு?
இப்பெல்லாம் யா சாதிய. யா சாதிய. போ சரி. போ, சைக்கிள் விட்டு. அது உருட்டுவேன், நீங்க போங்க. இப்ப வண்டியில ஏறு, நான் நிக்க. அப்பெல்லாம் தனியா விட்டு போக முடியாது. ஏறு. அது பாவடை. பாவடைக்கு என்ன? இல்ல, காலை தூக்கி போடணும்ல. சரி, நான் திரும்பி கொடுத்தேன். காலை தூக்கி போடு. ஏறிட்டியா? இல்ல. சரி சரி, ஏறு, சீக்கிரம் ஏறு. நான் அது வரைக்கும் வரேன், உள்ள விட்டு போறேன். யாரிட்டே? ஏம்ல, உனக்கு வேற உடுப்பு இல்லையா? உடுப்பா? இந்த ஃபேண்ட் மாதிரி போடுறாங்களே, அது பேரு மீட்டியா சுடியா? சுடிதாரா? ஆ, அது போட்ட என்ன? அது எங்க அம்மா வாங்கி தர மாட்டாவ. ஏன்? அது சில்லட்ட மாதிரி இருக்குமா. சுப்பா, சரி வா. சரி. அப்படிங்களா மேடம்? சரி போங்க. சரி. பார்த்து போ. ஆரம்பமே தள்ளாடுது. இரு இரு, பிடிச்சுக்கிறேன். இரு, வரேன். பார்த்து. என்ன? அத புடிச்சிட்டேன்னா போ. கையெடுங்க. என்ன? கையெடுங்க. ஐயோ, சாரி. தப்பான சொல்ல. ஏமா, சரி. சாரி. ஐயோ, சாரி. இரு, போய் கூப்பிட்டு வரேன். எந்திக்கு முஞ்ச எந்தி. சரி, இரு வரேன். சரி, இரு, நான் தூக்குறேன். சைக்கிளோட தூக்கிட்டா? எப்படி சைக்கிளோட தூக்குனியா? கை போடக்கூடாதுல்ல. நீங்க கை போடக்கூடாதுல்ல, அதான் சைக்கிளோட தூக்கிட்டேன். அதான் கேக்க. எப்படின்னா? அதான் கேக்க, அது எப்படி சைக்கிளோட தூக்குனியா? நான் சைக்கிள் கீழ வந்து தூக்கிறதுக்கு பல வேற தேடுவேன். அது நீ பொம்பளை பிள்ளை இல்ல, அதான். என்னால என் சைக்கிள் தூக்க முடியாது. நீங்க சைக்கிளோட சேர்த்து என்ன தூக்கிட்டியா? இப்போ அதுக்கு என்ன? அதான் கேக்க, எப்படி? ரொம்ப கேள்விக்கட்ட புதுன்னு போட்டுரும் பார்த்துக்க. நீங்க இப்படியே தூக்கிட்டு போனா என் சைக்கிள் வம்பா போவாது, நானும் கீழே விழ மாட்டேன்ல. ஆமா. கரெக்டா சொன்னீங்களா? அதுக்கு நான் புருஷனா இருக்கணும். என்ன? ஒண்ணு இல்ல. இல்ல, இப்ப என்னமோ சொன்னீங்களே. என்ன சொன்ன? இப்ப எதை சொன்னீங்களே? ஒன்னும் சொல்லல. இல்லையா, நீங்க சொன்னீங்களே. ஒன்னும் சொல்லல பிள்ள. இல்ல, நீங்க சொன்னீங்க. ஐயோ, அவசரப்பட்டுட்டேனே. இல்ல, அதெல்லாம் இல்ல. இல்ல, நீங்க எதை சொன்னீங்க எனக்கு கேட்டுச்சு. இல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. போ. இல்ல, நீங்க என்னமோ சொன்னீங்க, எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? கேட்டுச்சுல. கோவம் இல்ல. கேட்டுச்சு, ஆனா என்ன சொன்னீங்கன்னு தான் கேட்கல. போய் சொல்றா இவளுக்கு கேட்டுட்டு. ஆனா சரி வா. என்னமோ சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? அதான் தெரியும்ல உனக்கு. சே, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? தெரியல. என்னமோ சொன்னீங்க, ஆனா என் காதல் சரியா விழல. எங்க மறுபடியும் சொல்லியே பாப்போம். மறந்து போச்சு. அது எப்படி மறக்கும்? உனக்கு மறக்கல, நீ சொல்லு. அதான் எனக்கு தெரியாதுல்ல. நான் சரியா கவனிக்கலன்னு சொன்னோம்ல. அதான் எனக்கு மறந்து போச்சு சொல்றோம்ல. நீங்க சொன்னதே எப்படி உங்களுக்கு மறக்கும்? கேட்ட உனக்கு மட்டும் எப்படி மறக்கும்? நான் கேட்க தானே செஞ்சேன். சரியா கேட்க தானே சொன்னேன். மறந்து போச்சு. இப்ப வா. அதான் கேட்க. என்ன சொன்னீங்க? நேரம் வரும்போது சொல்றேன். வா சொல்லுங்களேன். வா, நேரம் ஆகுது. சரி. பார்த்து போன. சரி. கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. தெரிஞ்சுக்கலாம். போ பார்த்து போ. நீங்க வரல? வரேன். போ. சரி. சரி,
என்ன அப்படி உளறிட்ட? அவளுக்கு உண்மையிலே புரிஞ்சுதா புரியலையா? நான் எதுக்கு அப்படி சொன்னேன்? டேய், உனக்குலாம் ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? பெத்தவங்க கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, வீடு வாசல் கிடையாது. என்ன தைரியத்துல நீ அப்படி சொன்ன? என்ன தைரியத்துல நீ அந்த பொண்ணுகிட்ட இந்த வார்த்தையை சொன்ன? நீயே ஒரு அனாதை. நீ எதுக்குடா அப்படி சொன்ன? நீ போடுற அவமானமும் கஷ்டமும் போதாதா? இப்ப இந்த பொண்ணு வளர்த்தி நாசம் பண்ண போறியா? டேய், உனக்குலாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா. உனக்கு யார் இருக்கான்னு கொடுப்பாங்க? வேண்டாம்டா கிங்ஸின். என்னமோ தெரியல, இந்த பொண்ணை பார்த்தது வந்து எனக்கு வாழணும்னு ஆசை இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவ பேச்சு எல்லாம் பிடிச்சிருக்கு, அவ அறிவு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. வேண்டாம், வீணா ஆசை வளர்த்துட்டு கிடக்காத. வர போ போ. நீ முன்ன பார்த்து ஓட்டு. கீழே கீழே விழுந்துடாத. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கேன்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு சைக்கிள் நல்லா ஓட்ட தெரியும். இன்னைக்கு என்னவோ தெரியல, ஒரே ஜர்க்காவுது. ஜர்க்காவில உனக்கு வண்டி ஓட்ட தெரியல? அப்பலாம் இல்ல, நல்ல வண்டி ஓட்டுவேன். அது என்னவோ தெரியல, இன்னைக்கு கும்பிட்டு ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கு. உன் சைக்கிளையே ரிப்பேர் ஆச்சுன்னு இப்பதானே தெரியுது. இன்னும் 10 இடத்துல போட்டு போட்டு எந்தி வண்டி புதுசு மாதிரி இருக்கும். நீங்க நல்லா தூக்கிட்டு போறீங்க. ஆமாமா, தூக்கிட்டு போறாவ. கோபப்படாதீங்க. என்ன கோபப்படாதியா? ஒரு சைக்கிள் சரி பண்ணி கொடுத்தா 10 இடத்துல கீழே வந்து போவீன்னு கேட்க. அது சொன்னல, நான் நல்லா ஓட்டுவேன். இன்னைக்கு தான் அப்படி ஜர்க் ஆயிட்டே இருக்கு. சரி போவோம். ஆக்சுவலி நீங்க ரொம்ப நல்லவே தெரியுமா? நல்ல வேலை, இழிச்ச வாய எப்படி தூக்கிட்டு போறேன் மத்தியா? அது அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம். ஒன்னா மண்டல கொட்டி சம்பத்துக்க. என்கிட்ட இது மாதிரி யாருமே சிரிச்சு பேசுறதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு பொண்ணு சிரிச்சு பேசுறா. என் மேல உனக்கு கோவம் இல்ல? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? என்கிட்ட தான் சிரிச்சு பேசுற. நீங்க நல்லவே இல்ல. ஓ, நான் நல்லவன். ஆமா, நீங்க ரொம்ப நல்லவே இல்ல. என் சைக்கிளை சரி பண்ணி கொடுத்திய, இப்போ நான் கீழே விழுந்தானே என்ன தூக்கிட்டு போறிய? ஆமாமா, நான் ரொம்ப நல்லவன். வா. நீங்க தான் தூக்கிட்டு போறிய, நீங்க தான் போணும். நல்லா பேசு, வா. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படி போயிருவே. அப்படி இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு போகணுமா? இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டிய, இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போங்களா? ஐயோ, மழை வந்துட்ட. என்ன பண்ணு என்கிட்ட கேட்டா? ஐயோ, புக்கெல்லாம் நனைஞ்சிருமே. நான் என் கடைக்கு போறேன். நீ எங்க போற? சரி, நானும் வரேன். மழை நின்னதுக்கு அப்புறம் போறேன். அங்க இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க இருப்பீல்ல? நான் இருப்பேன். அப்ப என்ன? நீ பாட்டுக்கு போண்டியதுன்னா? மழை பெய்யுதுல? நீ பாட்டுக்கு போ. புக்கெல்லாம் கிழிஞ்சிரும்ல? எப்படியாவது போ பாரு. இல்ல. எப்படியாவது போ பாரு, போ. பார்த்து போ. ஒண்ணு வேண்டாம். சரி, பார்த்து போ. எனக்கு தெரியும். பார்த்து போ. அத்தடி விட்டுட்டு போயிட்டாவல. மழை வேற போயிடு, காட்டை வேற கிராஸ் பண்ணணும். இடி வேற இடிக்குதே, பயமா இருக்க. அத்தி யானை வேற கிராஸ் பண்ணுவேன். மழை பெஞ்சதுன்னா இப்ப என்ன பண்ண? அம்மாடி, என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாவ? இப்படி விட்டுட்டு வந்துட்டேனா? ரோட்டை வேற எப்படி கிராஸ் பண்ணுவா? ஃபுல்லா காடெல்லாம் கிடக்கும், இடி வேற பெஞ்சிட்டு கிடக்க. என்ன பண்ண? போயிருப்பாளா? வீட்டுல வந்திருக்க கூடாதோ? வேண்டாம், தனிமை, காடு வேண்டாம், சரிப்படாது. ஊரை இருக்க பார்த்தா இது தப்பாயிரும். சரி, நம்ம வெளியே நம்ம பார்ப்போம். டேய் மணி, இவன் மழை பெய்யுதுன்னு போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். சரி, மழை நிக்கிற வரையும் உள்ளேயாவது இருப்போம். கொண்டு விட்டுட்டு வந்திருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டேனோ? சின்ன பிள்ளை விட்டுட்டா வந்த முடிய. சரி, பைக் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லைங்க, வேறு வேலையும் நடக்காது. மனசுக்குள்ள வரை பார்த்துட்டமா இருக்கும். மழை வேற நிறைய போயிது, பார்த்துட்டு வந்துருவோம். என்ன இங்க வந்துட்டா? நான் எதுக்கு வந்தேன்? நான் பைக் எடுத்துட்டு தான் வரணும்னு நினைச்சேன். சரி, ஏன் நினைச்சிட்டு இருக்க? உள்ளவா. இப்ப போதே போத, தண்ணி வருது.
பிடிவாத பிடிக்காத, அங்க வெள்ளக்காடா போய்கிட்டு இருக்கான். அதுக்காக ஓட வேண்டாம், பாம்பு இருந்து வரும். மனம் நின்னு போ. ஒண்ணும் தேவையில்லை. சொல்றேன்ல, உங்க உள்ள வா. ஒண்ணும் தேவையில்லை. நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். நான் போயிருப்பேன். அது தண்ணி வருதுன்னு சொன்னீங்கல்ல, அதான். இல்லைன்னா போயிருப்பா. ஆமா, கட்டாயமா போயிருப்போம்ல. பெரிய ஆள் பேச்ச கேட்கணும்ல, அதான். ஓய், நான் ஒன்னும் பெரிய ஆளா இல்லைன்னா? நீங்க பெரிய ஆள் தானே? நான் சின்ன பையன் தானே. பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கியே. எனக்கு யாரும் கிடையாது, என்ன நானே தான் பாத்துக்கணும். அதான் உடம்பு கட்டி கொப்பா வச்சுக்கிட்டேன். யாருமே இல்லைன்னா? யாருமே இல்லைன்னா யாருமே இல்ல. உங்களுக்கு யாருமே இல்லையோ? யாருமே இல்ல. உங்க அப்பா உங்க அம்மா? சின்ன பிள்ளைல இருந்தே பார்த்தது கிடையாது. அச்சச்சா, எனக்கு அழுகையா வருது. அப்புறம் அக்கா அண்ணன் தம்பியும் கிடையாதோ? யாருமே கிடையாது. ஆமா, நான் இதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டேன்ல. ஓ, நீ கேட்டனா நான் சொல்லிட்டேன். ஆமா. நீ பெரிய மனுஷன், நான் ஒரு பெரிய மனுஷன். என் சோகதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் உட்காரு போ. காஃபி தான் வாங்கிட்டு வச்சுட்டா? இருக்கட்டும். உங்களுக்கு நிஜமாவே அம்மாலாம் இல்லையோ? அப்ப உங்களுக்கு யார் சோறு பண்ணி தருவா? ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். வீட்டுல சாப்பிட்டதே இல்லையா? வீட்டுல தரதுக்கு யாரு இருக்கா? அப்ப நீங்க எங்க தங்கி இருப்பிய? எங்கதான்? இதுலே தான். இதுலயேவா? அழுக்கா இருக்கு. வீடு நின்றா மட்டும் என்னால கிளீன் பண்ணவும் முடியும். என் வேலையே தானே, நான் அதுக்கா இருக்கேன்ல. சச்சா, அப்படி சொல்லல. அதுக்காக தானே இருப்பேன். சரி, தனி நிலை, அது கொட்டிடாம. இல்ல. இங்க பாரு, என் மேல ஒரே அழுக்கா இருக்கு, கசகசன்னு இருக்கு. நீங்க தள்ளி நில்லு. நீ நல்லா பட்டு பட்டு சட்டெல்லாம் போட்டிருக்க, தள்ளி நில்லு. இல்ல, இருக்கட்டும். சரி, யாராவது வண்டி கொண்டு வருவாங்க, தப்பா நினைப்பானுங்க. நீ வீட்டுக்கு போ. இல்ல, மழை பெய்யுது. வண்டி கொண்டு வரானு ஏதோ அசிங்கமா நினைப்பானுங்க. நீயும் நானும் உள்ள இருந்தா கதை கட்டி விட்டுருவானுங்க. போ. மழை பெய்யுற நேரத்துல 2 பேரும் ஒதுங்கியிருக்காங்கன்னு பாக்குறேன், தப்பா நினைப்பான். போ. நினைச்சா என்ன? நினைச்சா என்னவா? நான் சும்மா தானே நிக்கேன். பணமாத்துக்கு நின்று பையனையே குடிச்சாலும் கல்லு குடிக்காம சொல்லுவாங்க. போ. அப்புறம் நிக்க கூடாது. போ. வண்டி எடுத்துக்கிட்டு வருவானுங்க பையில. போ. போன்னு சொல்றேன்ல, போ. இல்ல, மழை விட்டுன்னு போறேன். எவனாவது வந்துடக்கூடாது, கதை கட்டி விட்டுருவானுங்கள. சரி, அங்க தள்ளி போய் உட்காந்துக்கா. போ. எவனாவது வண்டி எடுத்துட்டு வந்துடுவான், அந்த சைடு தள்ளி போய் உட்காரு. போ. இல்ல, நான் இதுல நிக்கேன். சொன்னா கேளு, அங்க போயிரு. போ. இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேச போற? நீங்க இங்கேயே தான் இருப்பீங்களோ? ஆமா, இப்ப என்ன? இங்கேயே தான் தூங்குவீங்களோ? ஆமா, இங்கதான் தூங்குவேன். ஏன்? கேட்டேன். உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பார்க்கணும் போல தோணுமா? என்ன தோணாது? பெத்தவங்கள தேடாதா? அது எப்படி தேடாம இருக்கும்? அதெல்லாம் தினமும் தேடும். நமக்கும் அம்மா அப்பா இருந்தா நமக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலான்னு தோணும், நினைச்ச வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலான்னு தோணும். இப்படி யாரும் இல்லாத அனாதையா கேப்பார் இல்லாம வாழ்ந்திருக்காண்டாம. சரி, அழாதீங்க. சிச்சு, நான் இதுக்கால போறேன், எனக்கு அதுக்கெல்லாம் வராது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, கண்ணீரை தொடச்ச போறேன். அதெல்லாம் ஒண்ணு, நீ அந்த சைடு போ. போ. இல்ல, நான் கண்ணீரை தொடக்கணும். அதெல்லாம் வேண்டாம், போ. இல்ல. அழாதீங்க. நீ இந்த பிஞ்சு வெள்ளால என் கண்ணீரை துடைக்கும் போது நான் என்னையும் மறந்துட்டேன். சாரி. ஐயோ, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சரி, நீங்க தள்ளிநிலை. தள்ளிநிலைன்னா யாரும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இல்ல. வேண்டாம், யாரும் பார்த்தா தப்பாயிரும். அவங்க தள்ளிநிலை. தேங்க்ஸ். நீ கேட்டது மனசு காதல இருந்தது. உன் கையால என் கண்ணீர் வந்து தொடச்ச பாரு. ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் என் கண்ணீரை யாரும் பார்த்ததும் இல்லை, என் கண்ணீரை யாரும் தொடச்சதும் இல்லை. முறையா என் வாழ்க்கையிலே முறையா நீதான் என் கண்ணீரை தொடச்சிருக்க.
என் கண்ணீரை தொடச்ச இந்த கைய மறக்க மாட்டேன். 1000 முத்தங்கள் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் இந்த முத்தம் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இல்லாதவனுக்கு தான் இந்த வழி தெரியும். நான் அழுறத கூட யாரும் பார்த்ததில்லை, நான் யாரும் பார்க்க மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன். நீ கேட்ட உன்னை என்னை அறியாம அழுதுட்ட. ஆனா உன் கை வந்து தொடச்சது பாரு, சத்தியமா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. கையில மட்டும்தான் கொடுப்பீங்களா? ஐய்! ஓ, நீ கிளம்பு, நீ கிளம்பு. என்ன எங்க அப்பா தான் இதெல்லாம் கொடுப்பாரு? அதான் ஓ, அந்த இடத்துல கேட்டுட்டியா? இல்ல, நீ கிளம்பு. ஏய், யாரும் பாத்திர போறாங்க, போ. இல்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. சொன்னா கேளு, போ. மலை விட்டுட்டு நினைக்க, நீ அங்க போ. சரி, நீ கிளம்பு. ஏய், என்ன என்ன பண்ணுத? உங்களுக்கு யாருமே இல்லையோ? சரி, நீ கிளம்பு, போ. ஏய், யாரா பார்க்க போறாங்க, போ. இல்ல, அது ஏய், போ, எழுந்துச்சு, போ. போ, போ. சரி, இதான் பார்த்துருக்கேன். இங்க பாரு, இனிமேல் அங்க வரக்கூடாது. இனிமேல் உன்னை அங்க பார்க்க கூடாது. வேற வழியா போ. வரக்கூடாதுன்னா கூடாது, போ. போ, வீட்டுக்கு போ. நேரம் போ. போன்னு சொல்லு. அடி வாங்கிட்டு போயிடாத, போ. அந்த பொண்ணு கண்ணீரை தொடச்ச உடனே நான் என்ன பண்ணுனேன்? இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத அன்பு, பாசம், அரவணைப்பு ஒட்டு மொத்தமா அந்த கை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்னையே மறந்துட்டேன். யார் எனக்கு அந்த பொண்ணை கொடுப்பா? இல்ல எனக்குன்னு கொடுப்பாங்களா? இல்ல இந்த உலகம் அதை ஏத்துக்கிடுமா? யாருமே இல்லாத அனாதை நான் எங்க? சே, அந்த பொண்ணு வரைக்கும் நாசம் நினைக்க கூடாது. நல்லா இருந்தது, அந்த கை வந்து என் கண்ணை தொடச்சது. நல்லா இருந்தது. இந்த தாயே வந்து கண்ணீரை தொடச்ச மாதிரி இருந்தது. இல்ல, என்ன அவ வாழ்க்கை போயிடக்கூடாது. என் கண்ணீரை தொடச்ச அந்த கை நல்லா இருக்கணும். என் கண்ணீரை தொடச்ச அந்த கை நல்லா இருக்கணும்.